இயேசுவின் அன்பு. கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். நீதிமொழிகள் 3 அதிகாரம் 10 சொல்லுகிறது, அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகள் திராட்சரசம் புரண்டோடும். பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன் வீட்டில் இதோ செழிப்பை தேவன் கட்டளையிடுவார். இதோ இன்றைய நாளில் கர்த்தர் சொல்லுகிறார். எப்பொழுது இப்படிப்பட்ட காரியங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கும் என்றால், நீ கர்த்தரிடத்தில் உன் விளைவின் எல்லா முதற் பலனிலும், உனக்கு கிடைக்கிற எல்லா ஆசீர்வாதங்களிலும் நீ கர்த்தரை கனம் பண்ணும்போது, நீ கர்த்தரையே முன்வைத்து அவருக்கு நன்றியை செலுத்தும் போது, இதோ உன் வழிகளில் தீமையை விட்டு நன்மையை பற்றி நீ நன்மையை செய்யும் பொழுது, அநேகருக்கு நீ ஒரு உதவியாக இருக்கும் பொழுது, நீ ஒரு சாட்சியாக வாழும் பொழுது, இப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் உனக்கு கொடுக்க வல்லவராயிருக்கிறார். நீ கர்த்தரை முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்பொழுது நீ கர்த்தரை முழு இருதயத்தோடு தேடும் பொழுது உனக்கு எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இதோ இந்த நாட்களிலே உன் களஞ்சியங்களை தேவன் ஆசீர்வதிக்கப் போகிறார். பூரணமாய், அது குறையாய் அல்ல, அது நிறைவாய் கர்த்தர் உனக்கு கொடுத்து உன்னை திராட்சரசம் உன் ஆலைகளிலே இதோ உணவிற்கு பஞ்சமில்லாதபடிக்கு, எந்த குறையும் இல்லாதபடிக்கு உன்னை நடத்த கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். ஆமென். இப்பொழுது நாம் ஒரு சிறிய ஜெபத்தை ஏறெடுப்போம். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் கசப்புகளையும் பலவீனங்களையும் தரித்திரங்களையும் நீக்கி எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுங்கள் என்று நீங்கள் சொல்லும் பொழுது, கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதங்களையும் இதோ சுகத்தையும் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். ஆமென்.